ஹாய் செல்லக்குட்டீஸ், நாங்கள் தான் உங்கள் குக்கிங் ஃபேமிலிஸ். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் வீடியோ தான். என்ன ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத வந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன்? சோயா 65 நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. சோயா 65. ஸோ அதை எப்படி செய்ய போகிறேன் அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஓகேவா, பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து சுடு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு சோயா 65ல ஊற்றிடணும். ஓகே, அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் மசாலாலாம் தரணும். ஓகேவா? சோயா 65ல ஊற்றக்கூடாது. சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு சோயா இருக்குல்ல அதில் போட்டு அதெல்லாம் எல்லாம் ஒன்று தான் குடிச்சு எடுத்துக்கலாம். 65 தான் செஞ்சு முடிச்சது. 65. ஓ ஓகே, பார்ப்போம்மா. மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? என்ன மசாலான்னு பார்த்துக்கலாம். என்னென்ன மசாலாலாம் ஆட் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க கவனமாக. இது வந்து கடலை மாவு. கடலை மாவு, கடலை 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 நாகா கடலை மாவு. நாகா கடலை மாவு. பிரிச்சிருக்கா இல்லையா? இருக்கு. ஓகே, நல்லா மசாலா ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே அம்மா, வச்சு நான் போட்டுக்கிறேன் எல்லாம் கீழே. பை மிஸ்டேக்மா. அதுதான் நானே நான் அதுக்கு தான் எடுத்து தனித்தனியாக வச்சுருக்கேன் உனக்கு. சரியம்மா. கீழே கொட்டிக்கிட்டு வாரிக்கிட்டு. இந்த படம் பார்த்துருக்கியா? அது என்ன படம்? அந்த டெடி படம். பை மிஸ்டேக்னால் ஒன்று வரலாம், எத்தனை மிஸ்டேக்காக வரும். நான் இப்படி பொசுக்குன்னு அழுத்தினேன் பாருமா. அதனால வந்து திங்கியா. ஸோ இது என்னாவது சொல்லணும்ல. இது வந்து கார்ன்ஃப்ளவர். இதை சேர்த்தோன்னா நல்லா வந்து மசாலா வந்து ஒட்டும்மா. அதெல்லாம் கொடுக்கக்கூடாது. யார் சொன்னா? அதான் மசாலா போடுறதுக்கு முன்னாடி கொடுக்கலாம். இப்போ எல்லாத்துலேயும் போட்டேன் இப்படி கொடுப்போம். அவ்வளோதாங்க. இது போட்டுக்கணும். தென் அரிசி மாவு இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கோங்க. மொறுன்ட்டு இருக்கும். இங்கே அரிசி மாவு எங்கே இருக்குதுன்னே தெரியல. தேரத்துக்குள்ள எனக்கு தலைவலி வந்துடும். கோதுமை மாவு தான் இருக்குது, அரிசி மாவு இல்லை. அரிசி மாவு கொழுக்கட்டை மாவா? ஆமாம், அரிசி மாவு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா முருகலாக வரும். எப்படி வருமா? முருகலாக வரும். ஓகே, போதும். அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கணும், அவ்வளோதான். வேறு எந்த மாவும் இல்லைங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம உப்பு, எனக்கு உடம்பு சரியில்லை, யாரும் தப்பாக நினைக்காதீங்க. உப்பு, அதுதான் உப்பு. 65 மசாலா. கீழே தான் பெட்டில் தான் கொட்டுறேன். அந்த மாதிரி கொட்டினா பெட்டில் தான் கொட்டுவேன். அந்த ஒரு வாட்டி தான் கொட்டுச்சுமா. ஆனால் நீ ரொம்ப போய் பேசுகிறம்மா. எனக்கு மேலே போய் பேச. வெறும் மிளகாத்தூள் இது 65 வந்து நம்மக்கிட்ட கொஞ்சம் தான் இருக்கு, அதனால கொட்டிடுறேன். இல்லை இதில் அவ்வளோதாம்மா. அவ்வளோ இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம். ஆமாம், சொல்லவே இல்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும்ல, அது கூட தெரியலங்க இவங்க. அதுக்குள்ளே எடுத்துக்கிறாங்க. போங்க ஃப்ரிட்ஜிலேருந்து. இப்போ மட்டும் யார் பண்ணா? பை மிஸ்டேக் தானே. அந்த மாதிரி தான் எனக்கும் பை மிஸ்டேக் வரும்ல. ஓகே, எவ்வளோ பண்ண போகிறேன்? இதா போதுமா? போடு. போதும். தண்ணி எதாவது ஊற்றணுமா? தண்ணி லைட்டாக தெளிச்சிக்கிட்டு பேச. அப்போ தான் மசாலாலாம் ஒட்டணும் கைஸ். ஓகேவா? பார்த்தீங்களா, நல்லா ஒட்டியிருக்கேன் எனக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பார்ப்போம். கொஞ்ச நேரம் இதை வந்து ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு வறுக்கலாம். ஓகேவா? மசாலா ஆட் பண்ணிட்டு இப்படி வச்சிடணும் கொஞ்சம் நேரத்துக்கு. எண்ணெயை காய வச்சுக்கிட்டோம். எண்ணெயை நல்லா ஊற்றி காய வச்சுட்டு
அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். எப்படி செய்கிறேன் அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம வந்து பக்கோடா போட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? போடுவோம். தெரியும், கொஞ்சம் பார்த்து போடுங்க. அவளுக்கு இது ரொம்ப பிடிக்கும். சாப்பிடும் போது ஏதாவது தொட்டுக்கு இல்லைன்னா சாப்பிடவே மாட்டான். ஒன்று பொரியல் இருக்கணும், இல்லைன்னா இந்த மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்காக தான் நான் போடுறேன். இது வந்து புளி குழம்பு இருந்துச்சு ஆல்ரெடி. ஸோ சாதம் மட்டும் வடிச்சிட்டு அது கிளறி அப்படி இது பக்கோடாவாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நானுமே சாப்பாட்டில் எதையாவது போட்டால் இதெல்லாம் குழம்புக்கு போட்டால் கூட சாப்பிட மாட்டேன். இந்த மாதிரி பக்கோடா மாதிரி இருந்துச்சுன்னா நானுமே சாப்பிடுவேன். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு டைம் அவங்க எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே நானும் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போது. ஓகே, நம்ம வெந்ததுக்கப்புறம் திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும். பார்ப்போம், திருப்பி விடணும். ஓகேவா? நான் திருப்பி விட்டுட்டேன். ஸோ 1-2 தான் விட்டுருக்கேன். இந்த மாதிரி அப்பப்போ திருப்பி விடணும்லாம் தீஞ்சு போயிடும், நல்லா இருக்காது. ஓகே, பார்த்தீங்களா? இப்படி திருப்பி விட்டுக்கலாம். நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியல, நம்ம திருப்பி விட்டு காமிக்கிறோம். போட்டேன், எப்படி இருக்குது பார்த்தீங்களா? திருப்பினோடனே மெரூன் கலரில் கொஞ்சம் இருக்கா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணுமே. ஓகே, இந்த மாதிரி எடுத்துருங்க. ஓகேவா? இது இந்த பக்கம் நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். ஓகேவா? எடுக்கும் போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப கருக விடக்கூடாது. ஓகேவா? நம்ம எடுத்துடலாம். அவங்க வேறு ரொம்ப பசியில் இருக்காங்க. தட்டில் சோத்தை போட்டு வச்சுட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க சாப்பாடை போட்டு. அவன் எப்போ எடுத்துகிட்டு வருவோன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க வாய்ஸ். எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்கலாம். அப்போ தான் வந்து எண்ணெய்லாம் வடிகட்ட முடியும். சொன்னால் எடுக்க முடியாது எண்ணெயெல்லாம். ஓகேவா? இப்போ நம்ம புளி சாதத்துக்கு கூட பக்கோடா, சோயாபீன்ஸ் பக்கோடாவாக சாப்பிட போகிறாங்க. வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாப்பிடுங்க, நான் போய் அங்கே இன்னும் வறுத்து போடுறேன் உங்களுக்கு. ஓகே, பாய். பாய். நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா? பிடிச்சிருக்கா? அப்படி சாப்பிடு.